ஜேஷ்ட மாத மாஹாத்மியம் என்றழைக்கப்படும் ஆனி மாத மாஹாத்மியத்தின் 8ஆம் அத்தியாயமான 8ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. ஜேஷ்ட மாதத்தின் 8ஆம் அத்தியாயம் இனிதே துவங்குகிறது. ஒரு காலத்தில் ஹிமவானானவர் இமயமலையானவர் மலைகளின் அரசனாக இருந்தார் என்று கூறுகிறது. அவர் அசையும் மற்றும் அசையா வடிவங்களை கொண்டிருந்தார். அவரது அழகிய துணைவியின் பெயர் மேனை ஆவார். எல்லா சக்திகளையும் பெற்றிருந்த போதிலும் ஹிமவான் தனக்கு குழந்தை இல்லாததால் மிகவும் வருத்தம் கொண்டார். குழந்தை பாக்கியம் வேண்டி அவர் எண்ணற்ற விரதங்களையும் சபதங்களையும் மேற்கொண்டார். ஆனால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஒரு நாள் அரசன் மேனையை அழைத்து, உனக்கு வெட்கம் என்று புலம்பினார். அவள் தொடர்ந்து புலம்பியபடியே, இரத்தமும் அழகும் பெற்றிருந்தும் குழந்தை இல்லாத ஒரு பெண் எல்லா உலகங்களிலும் சபிக்கப்பட்டவளும் துரதிருஷ்டசாலியும் ஆவாள். தூயவளே, உன்னை காணும் போதெல்லாம் எனக்கு ஏக்கம் ஏற்படுகிறது. அதனால் இனிமேல் நான் உன் முகத்தை காண மாட்டேன். கற்றறிந்த விலங்குகளைப் போல நீ எப்படி உன் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்கிறாய் என்று மீண்டும் மீண்டும் கூறினான். தன் கணவனின் இத்தகைய வார்த்தைகளை கேட்டதும் காற்றின் தாக்கத்தால் வாழைப்பழம் விழுவதைப் போலவும் இடியின் தாக்கத்தால் மலை விழுவது போலவும் அன்னை மேனை பிருத்வியின் மீது விழுந்து அழுது புலம்பியபடி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் அடைக்கலம் புகுந்தாள். லக்ஷ்மி தேவியிடம் பிரார்த்தனை செய்து அவர் முன்னிலையில் நாரத அரசியார் மேனையிடம் அனுப்பப்பட்டார். நாரத மாமுனிவர் அங்கு சென்று மேனையிடம் வர்ணாசன விரதத்தை அனுசரிக்குமாறு அறிவுறுத்தினார். மேலும் ஜேஷ்ட திருதியை அன்று விதிக்கப்பட்ட சடங்குகளின்படி இந்த விரதத்தை அனுசரிக்க வேண்டும் என்றும் கூறினார். அந்த அறிவுரையை பெற்றதும் மனிதர்கள் இதுவரை கண்டிராத ஒரு மலை குகைக்கு மேனை சென்றார். நாரத மாமுனிவரை மேனையிடம் அனுப்புங்கள். நாரத மாமுனிவர் அங்கு சென்று மேனையிடம் வர்ணாசன விரதத்தை குறித்து உபதேசித்தார். மேலும் ஜேஷ்ட திருதியை எனப்படும் ஆனி மாத திருதியை திதி அன்று விதிக்கப்பட்ட சடங்குகளின்படி இந்த விரதத்தை அனுசரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மனிதர்கள் இதுவரை சென்றிராத குகையில் மாயையை கண்டதும் மேனை மிகுந்த பக்தியுடன் அவளை பிரார்த்தித்தாள். அப்போது மாயை மேனையிடம் ஒரு வரம் வினவும்படி கூறினாள். உனது மலை குகை விரதத்தால் நான் மிகவும் மகிழ்ந்தேன். உனது பக்தியால் நெகிழ்ந்து உனக்கு கொடுக்க தகுந்த எந்த ஒரு பொருளையும் நான் உனக்கு தருவேன். ஜெகதம்பாவின் அத்தகைய வார்த்தைகளை செவிமடுத்ததும் மேனை மிகுந்த மகிழ்ச்சியுடன், தேவியே, தாம் என் மீது பிரியப்பட்டீர் என்றால் பிரியத்திலேயே என் பிரகாரத்திலேயே தங்கிவிடுங்கள் என்றாள். அப்போது ஜெகதம்பா, நான் ஒரு பெண்ணாக வாழ்வேன் என்று கூறத் தொடங்கினாள். இவ்வாறு கூறிவிட்டு அவள், மேனை, உனக்கு ஒரு மகள் பிறப்பாள். நான் உனக்கு ஒரு நன்மையான காரியத்தை கூறுகிறேன். அதை நீ என் அனுமதிக்கு பிறகே செய்ய வேண்டும். இந்த ஜேஷ்ட மாத விரத பலனை நீ காரணமின்றி பெற்றுவிட்டாய். இப்போது நீ உன் இல்லத்திற்கு சென்று விதிக்கப்பட்ட சடங்குகளின்படி இந்த விரதத்தை எப்போதும் கடைபிடி என்றாள். இரு என்று கூறிவிட்டு மாயை மறைந்தாள். மேனையும் தன் இல்லத்திற்கு சென்றாள். இல்லத்திற்கு சென்றடைந்ததும் மேனை நடந்த அத்தனையும் அரசர் ஹிமவானிடம் விரிவாக கூறினாள். புருகுருஷரின் அறிவுரைப்படி மேனையும் அந்த விரதத்தை அனுஷ்டித்தாள். இந்த செய்தியை கேட்ட ஹிமவான் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் ஆனந்தத்துடனும் மேனையை இரு கரங்களாலும் அணைத்து தன் மடியில் அமர வைத்து விளக்கத் தொடங்கினாள். சிறிது காலத்திற்கு பின்னர் மேனை கருவுற்றாள். வசிஷ்ட மாமுனிவர் மேனையின் புனஸ்வான் சம்ஸ்காரத்தை செய்தார். ஹிமாச்சலம் போன்ற மனிதர்கள் பூமியில் மிகவும் அரிதானவர்கள் என்றும், யாருடைய இல்லத்தில் ஜெகதம்பாவே தோன்றி உமா, காவேரி மற்றும் பார்வதி என்ற பெயர்களில் புகழ் பெற்றாரோ என்றும் ஸ்கந்தன் கூறினார். இவ்வாறு ஜேஷ்ட சுக்ல சதுர்த்தி என்று சிவனார் தோன்றினார். எனவே நல்ல அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க பெண்கள் சதுர்த்தி அன்று சில விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். களிமண்ணால் சிவலிங்கம் செய்து மண்டபத்தின் 4 வாயில்களையும் நன்கு அலங்கரிக்க வேண்டும். மலையை சுற்றிலும் தானியங்களை தூவ வேண்டும். உங்கள் பலத்திற்கு ஏற்ப நடுவில் ஒரு வெள்ளி சங்கிலி செய்து அதன் நடுவில் தேவி உமையின் தங்க சிலையை செய்து அதை ஒரு அழகான சங்கிலியில் கோர்த்து சடங்குகளின்படி பக்தியுடனும் சக்தியுடனும் அவளை வழிபடுங்கள். மேலும் திருமணமான பிராமண பெண்களை வழிபட்டு அப்பெண்களுக்கு உணவளித்து பல மங்களகரமான பொருட்களை படைக்கவும், மாலை மற்றும் சந்தனத்தால் பூஜை செய்து மாதம் முழுவதும் பாடியும் இசை வாசித்தும் கீர்த்தனங்களை பாடியும் தினமும்
ஹவிஸ்யானம் செய்தும் தினசரி கதையை கவனமாக செவிமடுத்தும் வழிபட வேண்டும். அதன் பின்னர் பலன் நிறைவதற்காக உத்யாபனம் செய்து கௌரிர் பீமயம் என்ற மந்திரத்துடன் கீர் ஹவனம் செய்ய வேண்டும். இது எல்லா வேலைகளையும் செய்யும் போதே பால் தரும் பசு ஒன்றை தானம் செய்ய வேண்டும். இந்த கௌரி விரதம் பெண்களுக்கு மங்களகரமானது என்பதால் பிரபலமானது. சதுர்த்தி அன்று பற்றுதலால் உண்ணும் பெண்ணுக்கு அடுத்த பிறவி அதிர்ஷ்டம் ஏற்படும். அன்றிலிருந்து இந்த விரதம் உமா ஜெயந்தி என்ற பெயரில் உலகில் பிரபலமானது. மேனை மீண்டும் ஒரு மகனுக்காக இந்த விரதத்தை அனுசரித்தார். அதன் விளைவாக ஒரு சிறந்த மற்றும் பிரகாசமான மகன் பிறந்தான். அவன் மைனக் என்ற பெயரில் இரண்டாவது ஹிமாச்சல் என்று அழைக்கப்படுகிறான். ஜேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படும் ஆனி மாத மகாத்மியத்தின் 8ஆம் அத்தியாயமான 8ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.